ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தர் கிருபையாய் இந்த நாளை நமக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து தானே சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஜெபத்திற்கு மிகுந்த வல்லமை இருக்கு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபத்தினால முடியாதது ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஜெபம் என்பது நம்மை படைத்தவரோடு, நம்மை உருவாக்கினவரோடு பேசுவது தான் ஜெபம். ஆமென். நாம் ஜெபத்தினால சாதிக்க முடியாதது என்று ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடையாது. மூளையால் முடியாதது கூட முழங்கால்களை முடக்குனா முடியுமா? நீங்கள் செய்யவே முடியாதுன்னு நினைக்கிற காரியங்கள் கூட ஜெபத்தினால் முடியும். ஒரு முறை ஒரு பெரியவர் ஒரு ஐசியூ, அதாவது ஹாஸ்பிட்டலில் ஐசியூக்கு முன்ன நின்று அழுதுட்டுருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஒரே மகள் அங்கு ட்ரீட்மெண்ட்டில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. அப்போ அவர் ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக ஒரு ஓரத்தில் உட்காந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அங்கே வந்த ஒரு நர்ஸ் கேட்டாங்க, ஐயா நீங்கள் உங்களுக்காக நீங்கள் யாரையுமே நீங்கள் அழைக்கலையா? யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் இருக்கீங்களே, நீங்கள் ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்ட்டையாவது நீங்கள் பேசணுமா, யாரையாவது உதவிக்கு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறான். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, அவர் கடவுள்கிட்ட, நான் மேலே இருக்கிறவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த முதியவர் அந்த நர்ஸ்கிட்ட சொல்கிறாரு. அப்போது சரின்னு இந்த பொண்ணு, அப்படியா அவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நான் உனக்கானதை நான் பார்த்துட்ருக்குறேன், நீ ஜெபத்தை மட்டும் நிறுத்தாமல் ஜெபிச்சுட்டே இருந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் முதியவர் அவளுக்கு பதில் சொல்லி அனுப்பிவிட்டார். இவரும் இரவு ஃபுல்லாக ஜெபிக்கிறார். அங்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவருடைய மகள் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்போது காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்போ உடனே நர்ஸ் வந்து அந்த முதியவர்கிட்ட சொல்கிறார், பார்த்தீங்களா இது நான் எங்களாலே நம்பவே முடியலை, இது நான் யோசித்து கூட பார்க்கல, நினச்சி கூட பார்க்கல, இப்படி நல்ல சீக்கிரமே குணமாகும்னு சொல்லி இப்போ நல்லாவே குணமாயிட்டு வர அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் இந்த முதியோர் சொல்கிறாராம், நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நான் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் நான் அவரிடத்தில் வடித்த கண்ணீர், என் இருதயத்தை நொறுக்கி நான் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டுகிட்டே இருக்கிறார். அவர் கேட்டதுனால கட்டாயம் இதை செய்வார், என் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று சொல்லி எனக்கு தெரியும். என் ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது, பலன் உள்ளது என்று சொன்னாராம். நீங்கள் வேதத்தில் கூட வாசிப்பீங்கன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பாகத்தில், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆமேன். ஜெபம் மிகவும் பலனுள்ளது. நீதிமான்களாய் நாம் ஜெபிப்போம் என்றால் ஜெபம் அநேக காரியத்தை செய்யும். அது ஜெபம் பலனுள்ளது, வல்லமை உள்ளது, அநேக காரியத்தை செய்யக்கூடியது. ஜெபம் ஏதாவது ஒரு கதவை கட்டாயம் உங்களுக்கு கட்டாயம் திறக்கும். ஆமீன். ஏனென்றால் நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பேசும்போது, கர்த்தரை நோக்கி அப்பா என்று சொல்லி நீங்கள் பேசும்போது அவருடைய கரங்கள் என்ன செய்யுமா, உங்களை விரித்து, அவருடைய கரம் உங்களை விரித்து கட்டி அணைக்கும், உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கும். ஜெபம் அடைக்கப்பட்ட கதவை திறக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கதவு அடைப்பட்டிருக்கிறதா, ஜெபத்தினால் அதை திறக்க முடியும். ஜெபம் என்கிற சாவினால் எல்லா அடைக்கப்பட்ட கதவையும் திறக்க முடியும். ஆபத்தையெல்லாம் முன்கூட்டியே காட்டக்கூடியது ஜெபந்தான். உங்கள் எதிர்காலத்தையே மாற்றி போடக்கூடியது ஜெபம். ஜெபம் கர்த்தரை இயேசுவே உங்கள் பக்கத்திற்கு வந்து உங்களுக்கு தேவையானதை செய்ய வைக்கக்கூடியது தான் ஜெபம். என்னென்ன ஆபத்துகள் உங்கள் கண்களுக்கு முன்பு தெரியாமல் இருக்குதோ அதெல்லாம் காட்டக்கூடியது ஜெபம். ஆகவே ஜெபத்தால் முடியாது ஒன்றுமே இல்லை. ஜெபமே ஜெயம் என்று பார்க்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறதே இல்லை. ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு அதோட அவ்வளோதான், காணிக்க கொடுக்குறமா ஜெபிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. இல்லவே இல்லை. நாம் ஜெபிக்க வேண்டும். நீதிமானுடைய ஜெபம், ஊக்கமான ஜெபம், ஊக்கமாக ஜெபிக்கணும். உபவாச நாட்களில் நிறைய பேர் உபவாசம் மட்டும் இருந்தால், சாப்பிடாம மட்டும் இருந்துட்டா போதும். இல்லவே இல்லை. நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலைன்னா அந்த உபவாசம் வேஸ்ட். வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் உபவாசங்கிற ஒரு போர்வையில் ஒரு 5 நிமிஷம் கூட கர்த்தரிடத்தில் ஒரு வேதத்தை வாசித்தோம் ஜெபிச்சோன்னு கிடையவே கிடையாது. ஏதோ வேலைக்கு போகிறது, வர்றது, சாப்பிட்றது. நம்ம ஜெபிக்க நேரம் இல்லைன்னா நம்ம உபவாசமே இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் ஜெபிங்க, உபவாசம் இருங்க. ஜெபத்திற்கு நிறைய வல்லமை உண்டு. இந்த உபவாச நாட்கள் நீங்கள் ஜெபித்து உங்கள் எல்லா கதவுகளையும், உங்களுக்கென்று அடைத்திருக்கிற எல்லா கதவுகளையும் நீங்கள் ஜெபத்தினால் திறங்க. ஆமீன். ஜெபம் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்காக கட்டாயம் செய்யும். நான் ஜெபிச்சேன், எனக்கு ஒன்றுமே பதில் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பதிலே இல்லையா, நீங்கள் ஜெபிக்கலன்னு அர்த்தம்.
ஆகவே இந்த வேளையில் ஜெபத்தின் வல்லமை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு உண்மையாய் ஜெபிக்கணும். கடமைக்காக இல்லை, கர்த்தர் மேல் அன்பினால் நாம் ஜெபிப்போம் என்றால் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆயுதம் ஜெபம். என்கிட்ட கேட்டால் ஜெபித்து நாம் ஜெயம் பெறுவோம். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கப்பா. ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபம் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும். ஜெபம் ஒன்று நாள் வீணா திரும்பவே திரும்பாது. ஜெபத்திற்கு கதவுகளை திறக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஏதோ ஒரு கதவை அது உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் என்று சொல்லி இன்றைக்கு எங்களோடு பேசினீங்க தகப்பனே. நாங்கள் உண்மையாக இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. வருகிற வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அநேக இன்றைக்கு உபவாசத்தை ஜெபித்து கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி இப்படி சமூகத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நல்ல ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும். ஜெபிக்க கிருபை தாங்க ஏசப்பா. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவோ விரும்பி ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஜெபத்திற்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து உடைய சமூகத்தில் தனி ஜெபம் பண்ண நீர் கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். முற்றிலுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிற எவ்வளவோ ஜெபித்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது என்று சொன்னீங்களப்பா. நீதிமான்களாய் மாறி ஜெபத்தில் பலத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.